Hi students, I'm Maithili. This is 11th standard maths, exercise 3.1 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஆல்ரெடி 3 sums நம்ம முடிச்சாச்சு. Now we'll see the fourth sum. ஸோ இப்போ இந்த fourth sumல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். If sin theta plus cos theta equal to m, then show that cos power 6 theta plus sin power 6 theta equal to 4 minus 3 into m square minus 1 whole square divided by 4, where m square less than or equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிடுறோன்னா ஜஸ்ட் இந்த எம்மோட வேல்யூவை எடுத்துக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு தனியாக ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரெண்டுக்குமே நமக்கு ஒரே ஆன்சர் கிடச்சிச்சினாக்கா போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ பாருங்கள் இப்போ எப்படி போடலான்னா ஜஸ்ட் ரைட் வாட் இஸ் கிவன். ஸோ இப்போ கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே எம்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. மீன் எம் ஈக்குவல் டு sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம இதில் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்படின்னாக்கா இங்கே எம் ஸ்கொயர் வேணும் இல்லையா, அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து நமக்கு வேணும். அப்போது எம் ஸ்கொயர் மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ எம் ஸ்கொயர்னால் இதோட ஸ்கொயர் sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதோட ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab. ஓகே, ஸோ அப்போ 2 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா எப்படின்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்குது, -1. ஸோ இப்போ இந்த -1 வந்து எழுதிக்கோங்க. நவ் திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ 1 தான் இல்லையா. ஸோ அப்போ 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா -1 அப்படின்னு போடுவீங்க. இப்போ இந்த ப்ளஸ் 1ஐயும் -1ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு இப்போ எம் ஸ்கொயர் -1 அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 2 sin theta into cos theta. ஓகே, இப்போ இதுதான் நமக்கு இப்போ எம் ஸ்கொயர் -1ஓட வேல்யூ. ஓகே, இப்போ நமக்கு இதில் என்ன வேணும், எம் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் வேணும். ஓகே, அப்போ இன்னொரு வாட்டி நம்ம என்ன பண்ணிடலாம், எம் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் வேணும் அப்படின்னாக்கா அதை 2 sin theta into cos theta ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுங்க. ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ 2 2s are 4 ஆகிடும். 4 sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிடலாம். அப்போ இது எதோட வேல்யூ, எம் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த இது கிடச்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஜஸ்ட் எம் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் இது மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபுல் டேர்ம் எடுத்துக்கலாம். ஐ மீன் இதாவது என்னென்னாக்கா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, RHS. அப்போது RHS வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, RHS ஈக்குவல் டு 4 minus 3 m square minus 1 whole square divided by 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இதில் இங்கே 4 அப்படியே போட்டுக்கோங்க, minus 3 into இந்த m square minus 1 whole square பதில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்து எழுதிக்கோங்க. that is 4 sin square theta into cos square theta இந்த term divided by 4. இப்போ பாருங்கள், இந்த 4 வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்கா, இங்கேயும் 4 இருக்குது, அதே மாதிரி உள்ளேயும் 4 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டு 4க்குமே ஒரு 4 வந்து நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ 4 வெளியில் வந்துருச்சுன்னா உள்ளே என்ன இருக்கும் நமக்கு, இங்கே 4 போனதுக்கப்புறம் 1 மைனஸ் இந்த 3 எழுதிக்கோங்க. இந்த 4 நமக்கு வெளியில் வந்துருச்சு. அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, கீழே ஒரு 4 இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ therefore RHS வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, RHS ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துடலாம். இப்போ நமக்கு இப்போ RHS கிடைச்ச மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS வந்து நம்ம என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ கொஷினில் நமக்கு LHS என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டா. அப்போ இதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு இதே ஆன்சர் வந்து கிடைக்குதா, இதே ஆன்சர் தான் கிடைக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ LHS ஈக்குவல் டு காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ்
சைன் பவர் 6 தீட்டா அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் பவர் 6 தீட்டா அப்படின்றப்ப நம்ம டேரெக்டாக எந்த ஃபார்முலாவும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதனால் இதை வந்து நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இதையும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் 2 3s are 6 2 3s are 6 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம்னாக்கா இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்முலா நம்ம லோவர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். தட் இஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்னால் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர், அதான் மீனிங் இல்லையா? ஸோ அதே மாதிரி ப்ளஸ் பி ஸ்கொயர் இது ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. அப்போ ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுதான் நமக்கு வந்து இப்போ பி ஸ்கொயர். அதுக்கப்புறம் மைனஸ் ஏபி. அப்போ ஏக்கு வந்து இது ரெண்டு எழுதணும் இல்லையா? ஸோ ஏக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா இப்படியே நம்ம எழுதிடலாம். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் போடுறப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1, அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கப்புறம் இங்கே உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது எப்படி எழுதிக்கலாம்? காஸ் பவர் 2 2s are 4. ஸோ காஸ் 4 தீட்டா. அதே மாதிரி ப்ளஸ் இங்கே ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இது நமக்கு சைன் 4 தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் இங்கே மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இப்படின்னு வந்துடும். ஓகே, நவ் திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் வந்து 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் இந்த சைன் பவர் 4 தீட்டா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நமக்கு இந்த டேர்ம்ஸ் நம்ம வந்து இப்போ நம்ம பிரித்து எழுதுகிறப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஜஸ்ட் நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே இப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இதை நம்ம அப்படியே பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றதையும் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, அப்புறம் மைனஸ் இது என்ன ஆகிடும் நமக்கு? சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா நம்ம இந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் காஸ் ஸ்கொயர் தீட்டா இதுலேருந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்? ஜென்ரல் நம்ம எழுதுகிறப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்போ நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 2ab. அப்போ 2 காஸ் தீட்டா இன்ட்டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா எப்படின்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ இப்போ இதில் பார்த்தாக்கா நமக்கு என்ன ஆகிடும்னா இந்த டேர்மில் இருந்து நமக்கு இங்கே காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா இதுக்கு தான் நம்ம இங்கே ஆன்சர் எழுத போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள் காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா நான் இதை மட்டும் ரைட்டில் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் லெஃப்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ நம்ம லெஃப்ட்டில் என்ன இருக்குது? ஆல்ரெடி காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன 1 அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே லெஃப்ட்டுக்கு கொண்டு வாங்க. இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ அப்படியே லெஃப்ட்டுக்கு வந்துச்சுனாக்கா இது -2 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ஆகிடும். ஓகே, அப்போ இதோட வேல்யூ அப்படின்னு எடுத்துட்டாக்கா நமக்கு இந்த வேல்யூ அப்படியே இந்த இதில் வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டாக்கு பதிலாக நான் இப்போ இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுத போகிறேன். ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ நமக்கு இப்போது எப்படி எழுதுகிறோம்? காஸ் பவர் 4 தீட்டா நம்ம ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து நம்ம எழுதிக்கலாம். தட் இஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த டேர்ம் இப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த காஸ் பவர் 4 தீட்டா
plus sin power 4 theta minus cos square theta into sin square theta இப்படி நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ தான் என்ன பண்ணியிருந்தோம், இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம ஆன்சர் வந்து 1 அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போது நம்ம காஸ் பவர் 4 theta ப்ளஸ் சைன் பவர் 4 theta. ஸோ இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நீங்கள் இந்த நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டதில் இதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் இங்கே 1 அப்ளை பண்ணாமல் சைன் ஸ்கொயர் theta ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் thetaவோட வேல்யூ 1 அப்படின்னு போடாமல் இதை மட்டும் நம்ம அப்படியே ரைட்டில் வச்சுட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகிடும், இது வந்து காஸ் ஸ்கொயர் theta. ஸோ அப்போ இது காஸ் ஸ்கொயர் theta ப்ளஸ் சைன் ஸ்கொயர் theta ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்கும், அப்புறம் மைனஸ் இது இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த இதில் நமக்கு இந்த டேர்முக்கு இந்த இடத்துல இந்த டேர்முக்கு பதிலாக இந்த ஃபுல் டேர்மையும் நம்ம அப்படியே எடுத்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக 1 எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த காஸ் பவர் 4 theta சைன் பவர் 4 thetaக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் theta ப்ளஸ் சைன் ஸ்கொயர் theta ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இந்த டேர்ம் ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் theta இன்ட்டு காஸ் ஸ்கொயர் theta அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக இது ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது அப்படி எழுதிக்கோங்க. தட் இஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta இன்ட்டு சைன் ஸ்கொயர் theta இப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், இங்கே இந்த டேர்ம் வந்து நமக்கு இப்போது இந்த 1 இதுக்குள்ளே என்ன ஆகிடும், காஸ் ஸ்கொயர் theta ப்ளஸ் சைன் ஸ்கொயர் theta. இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இதோட ஃபார்முலா என்ன ஆகிடும், நமக்கு 1 அப்படின்னு வந்துடும். இப்போ 1 × 1 அப்படின்னு எடுத்திங்கன்னா 1 தான் வரும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் இங்கே 3 சைன் ஸ்கொயர் theta காஸ் ஸ்கொயர் theta, இங்கே மைனஸ் 1 சைன் ஸ்கொயர் theta காஸ் ஸ்கொயர் theta. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், நமக்கு மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் theta இன்ட்டு காஸ் ஸ்கொயர் theta. ஓகே, அப்போ இதுதான் நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா LHS வேல்யூ. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து RHSல என்ன கிடச்சது, 1 மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் theta காஸ் ஸ்கொயர் theta. பாருங்கள், RHSலேயும் நமக்கு அதே தான் கிடச்சிருக்கு. தட் இஸ் 1 மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் theta காஸ் ஸ்கொயர் theta. அப்போ நமக்கு இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு ஒரே மாதிரி கிடச்சிருச்சு இல்லையா. திஸ் இஸ் யா செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஒரே மாதிரி கிடச்சதுனால ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, இதோட இந்த சம் முடிஞ்சது. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.